மிஸ் ஜனனி, உங்களை பயன்படுத்திய சம்பவம் என்ன? என்னைய பயம் கொடுத்தின ஒரு சம்பவம்னா வந்து 2019ல நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு போய் இருந்திருந்தப்ப, ஸ்கூல் லீவுக்கு நான் போய் இருந்திருந்தப்ப, அவங்க வந்து பிளாட் வீடு தான், அங்க வந்து 8வது மாடியில போய் ஒரு வாரம் சேர்ந்து அங்க வந்து மச்சான் காத்து செட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப நடமாடிக்கிட்டு இருந்ததை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பாத்துருக்காங்க. இப்ப எங்க கிட்ட யாரும் வந்து இல்ல எதுவும் இது பண்ணல. அப்புறம் தான் வந்து நான் வந்து ஒரு வாட்டி நைட்ல வந்து எங்க அம்மா வந்து ஏத்திட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க. எங்க சித்தி வீட்டுல இருந்து கோயிலுக்கு போயிட்டு நைட்டு வந்து திருவிழா. அப்ப நாங்க வீட்டுக்கு வச்சுட்டு எங்க அம்மா போயிட்டாங்க. திருவிழா முடிச்சு ஒரு 12 o'clock ஆயிடுச்சு வீட்டுக்கு போறதுக்கு. வீட்டுக்கு போன கையோட நான் வந்து எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போயிட்டு தூங்குறதுக்கு போனேன். கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப டைம் பார்த்தாக்கா கரெக்டா வந்து 12:35 இருக்கும். நான் கரெக்டா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்ப சித்தப்பா தான் போய் கதவை வந்து திறக்கிறதுக்கு போனாங்க. அதுவும் என் பேரை சொல்லி ஜனனி அப்படின்னு எங்க அம்மா குரல்ல கதவு வேகமா தட்டுற மாதிரி இருந்துச்சு. தட்டுறாங்க அப்படின்ட்டு ஏன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எங்க சித்தப்பாக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இது என்னது எப்போ டூ அப்படின்னு கேட்டாங்க. கீழே மட்டும் அப்படியே நிழல் மாதிரி போகுது கதவுக்கு கீழே. நாங்க புரிஞ்சு பாக்குறோம், ஓடிட்டோம், வெளியே போய் பாக்குறோம். கீழே மட்டும் அப்படியே நிழல் மாதிரி போகுது. எங்க சித்தப்பா வந்து வெளியே லைட் வந்து தட்டி விட்டு பாக்குறாங்க. நிழல் மாதிரி மட்டும்தான் போனதை பார்த்தோம். டக்குன்னு அந்த செகண்டே எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அக்கா எங்கக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்கறாங்க. எங்க அம்மா, நான் இப்பதான் மோட்டர் பட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்து இப்போ அடிச்சு சொல்லலாம் தான் எடுத்தேன். அப்ப மோட்டர் இப்பதான் வீட்டுக்கு வந்து பட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா வீட்டுல இருந்து பேசுறாங்க. அம்மா எனக்கு பிடிச்சாலுமே ஒரு மாதிரி ஒரு செகண்ட் பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து என் சித்தி வந்து ப்ரே எல்லாம் பண்ணிட்டு அப்ப வந்து வீட்டுல அம்மா வீட்டுல விட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு மறுவாரம் வந்து சித்தி பேபி பாக்குறதுக்காண்டி போன கையோட அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் வெளியே விளையாண்டுட்டு இருந்தோம். அது வந்து வீட்டுல தொங்கு வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நாய்க்காரங்க தான். அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது துணி தைக்கிறதுக்கு வந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து துணி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க மக அப்புறம் அவங்களோட இன்னும் பிள்ளைங்கெல்லாம் வந்துச்சு. அந்த தொங்கல்ல நானே என் சித்தி அந்த துணி தைக்கிறவங்க, அந்த துணி தைக்க கொடுக்க வந்தவங்க எல்லாரும் வந்து பாக்குறோம். அவங்களோட பெரிய மக வந்து எங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க. அதே உருவத்துல பொங்கல்ல அப்படியே உட்காந்துருக்கத நாங்க பார்த்தோம். அவங்க பார்த்த கையோட எங்க சித்தி கேட்ட பூட்டிட்டு எங்களெல்லாம் உள்ள எழுதிட்டாங்க. இந்த ஆண்டி துணி தைக்க கொடுத்தாங்க. அந்த ஆண்டி, ஏன் பக்கத்துல நிக்கிறீங்க, பிள்ளைங்கள என்ன நீனே அப்படின்னு சொல்லி கேக்குறாம்மா. இல்லம்மா நான் உண்மையா சத்தியமா சொல்றேன், நான் தான் அது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க பக்கத்துலயும் இருக்காங்க, அதே உருவம் வந்து தூரத்துலயும் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு நாற்காலி வந்து போட்டு வச்சிருப்பாங்க அங்க விளையாடுறதுக்கு. அந்த நாற்காலியில வந்து இந்த மக எங்க பக்கத்துல நிக்கிறாங்க. எங்க அக்கா, அந்த அக்கா இருக்காங்க, நாயக்கார பொண்ணோட அவங்க அக்கா. அவங்க பேரு அலோங் வந்து பக்கத்துலயும் நிக்கிறாங்க, முன்னுக்கு நாற்காலியில தூரத்துலயும் உட்காந்துருக்காங்க. சித்தி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் எங்க நேபர். அவங்களோட மக சித்தி என் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க சித்தி மக வந்து இந்த பக்கத்து நிக்கிறாங்க, எங்க சித்தியும் பக்கத்துலயும். எல்லாரும் நின்று பேசி விளையாண்டுகிட்டே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே பொண்ணு அவங்க உட்காந்து இதை பார்த்தோன்னா நாங்க உண்மையா ஓடிட்டோம். ஓடிட்டு கதவு சாத்திட்டு அந்த துணியை கொடுத்துட்டு வந்தவங்களும் கதவு சாத்திட்டாங்க. இந்த ஆண்டி என்ன செய்யுன்னு தெரியாம அக்கா தொழுவங்களை செய்ய அக்கா அப்படின்னா எங்க பக்கத்துல அந்த துணி தைக்கிறவங்க தான், அவங்க வீட்டுக்கு தான் கொஞ்சம் இருந்து மதுரை பானகையோட தான் 7 மணிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்க ஸ்பாட்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனாங்க. இந்த மாதிரி நடந்து போயிட்டுக்கா. எனக்கு உண்மையாலுமே அந்த சம்பவம் மட்டும் மறக்கவே முடியாது. ஓகே, பக்கத்துல ஒரு அலோங் இருக்காங்க, அலோங் மாதிரி இன்னொரு ஒரு ஆளு அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க யாரு என்ன ஏதுன்னு போய் பாக்கணும்னு யாருக்கும் தோணலையா? இல்லக்கா, அந்த உருவமே பாக்குறதுக்கு அதே சட்டை போட்டுட்டு அதே மூஞ்சோட, ஆனா வந்து அந்த உருவத்தை பாக்குறதுக்கு வந்து முறைச்ச வாக்குல அப்படியே தூரமா பாப்பாங்களா அந்த மாதிரி இருக்கா. ஆனா அதே மூஞ்சிதான், காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அவங்க முகம் பாக்குறதுக்கு இவங்க மாதிரி இருக்கு, ஆனா ஆத்திரத்தோட பாக்குற மாதிரி இருக்கு. அந்த பொங்கல்ல யாருமே இல்லை லிஸ்ட் பக்கத்துல. சரி, அலோங் அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அலோங் அதை பார்த்து அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து அது நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட வராங்க. நீ உண்மையுமே பிரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கேட்ட கையோட தான், அம்மா இல்லம்மா நான் உண்மையா சத்தியமா சொல்றேன், சிம்பாடுமையாவலாமா நன்மைலாம் செய்யலமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல எங்களால நம்ப முடியல. ஏன்னா அங்க தொங்கல்லையும் ஒரு உருவம் உட்காந்துருக்கு, இதே உருவத்துல பாத்துட்டோம். மறுநாளும் வந்துட்டு நான் வந்து குப்பை வீசுறதுக்கு கீழே போகும்போது எங்க சித்தி வந்து லிப்ட்ல வந்து இறங்கி போயிட்டாங்க. லைன்ல அப்படியே இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பேசலாம்.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் கீதாவின் மர்ம தேசம். ஜனனி அவங்க சித்தி வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய நடமாட்டம், இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் லிஃப்ட் எடுத்து எங்கே போனாங்கன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. அந்த மறுநாள் வந்து நான் லிஃப்ட் எடுத்து எங்க சித்தி முதல்ல கீழே இறங்கி கடைக்கு போயிட்டாங்க. நான் வந்து சம்பாவை வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ மேலே திரும்பவும் ஏறி நான் எடுத்துட்டு வரேன் சித்தி அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பாப்பா கூட்டிட்டு முதல் போறேன் அப்படின்னு சொல்லி சித்தி கீழே இறங்கி போயிட்டாங்க. நானும் சம்பாவை எடுத்துட்டு வரேன். சம்பாவை எடுத்துட்டு நான் வரும்போது நான் வந்து லிஃப்ட் தட்டிட்டேன். லிஃப்ட் மூட போது 9வது மாடி, எங்க மாடிக்கு மேல 8வது மாடிக்கு மேல 9வது மாடியில இருந்து போச்சவங்க வந்து குடிச்சு வரதா பாத்துட்டேன். நான் அந்த லிஃப்ட் மூடுற கேப்ல தான் நான் இப்படிதான் நின்று தட்டிட்டு இப்படி பார்த்தேன், அந்த பிளாட் பாக்கலாம். அப்ப அந்த வந்து போச்சவங்க வந்து குடிச்சு வரதை பார்த்து நான் டக்குன்னு வந்து லிஃப்ட் தட்டிட்டு சாத்திட்டு ஜி தட்டிட்டேன். நான் ஜி தட்டின கையோட டக்கு திறந்த கையோட நான் வெளியே போயிட்டு சித்தி நான் அந்த மாதிரி இதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னானே. என்ன நீ சொல்ற? அவனுக்கு வந்து மட்டும் தெரியுது, அன்னைக்கு அக்கா பார்த்த ஒரு மாதிரி எல்லாம் இல்ல. நான் வந்து அந்த மண்டையில வந்து ரத்தமா தலையில வந்து மாதிரியா கட்டி இருந்துச்சு சித்தி. அதனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இதை தட்டிட்டு கீழே இறங்கிட்டு. ஆனா நீங்க வரதுதான் நான் பார்த்தேன். நீங்க 8வது மாடியில இருக்கீங்க, எப்படி 9வது மாடியில குதிச்சு யாரோ வர்றது நீங்க பாத்திருப்பீங்க? ஏன்னா அந்த லிஃப்ட் வந்து சாத்தும் போது இந்த லிஃப்ட் வந்து இந்த பக்கத்து இருக்கும். பிளாட் வந்து சரி ஒலிகாப்ல இப்படி இருக்கிறதுனால அந்த தொங்கல்ல வந்து வீடு பாக்கலாம். தொங்கல்ல எங்க சித்தி வீடே பாக்கலாம். அப்ப எங்க சித்தி வீட்டுக்கு மேல அந்த தொங்க வீடு தெரியாது. சித்தி வீட்டுக்கு மேல அந்த ஒரு ஓரத்துல அந்த கல்லுக்கிட்ட அப்படியே குதிச்சு வர்றதை நான் பார்த்தேன். அது லிஃப்ட் மூடுற கேப்ல தான். ரொம்ப நேரம் நான் பாக்கல, ஒரு 5 செகண்ட் கூட இருக்காது. நான் குதிச்சு பார்த்தேன், டக்குன்னு லிஃப்ட் தட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து வாழ்க்கையில உண்மையா மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் டீச்சிங் பிசினஸ் அப்புறம் இந்த மாதிரியா சர்ப்ரைஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப அங்க உள்ள ஏரியாவில் பிள்ளைங்க எல்லாமே வந்து என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்கிட்டு சில சமயத்துல டிராவிங் பண்ண சொல்லுவாங்க. டிராவிங் பண்ணி அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அந்த சின்ன பிள்ளைங்கலாம் வந்து என்கிட்ட வந்து படிக்கிறதுக்கு கூட வரவங்க சில சமயத்துல வந்து படிச்சுட்டு போகும்போது எனக்கு சித்தி வந்து பேபியை விட்டு தடிக்கால போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானும் சித்தியும் தான் இருந்தோன்னே அப்ப சித்தி சொன்னாங்க, நீ கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு நான் கீழே இறங்கி கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு சித்தி வந்துட்ட கையோட இந்த பிள்ளைங்க வந்து அந்த கேப்ல வந்து என்கிட்ட கதை சொல்லிட்டு இருந்துச்சுங்க. நேற்று வந்து நான் ஃபேஸ்புக்ல பார்த்து இந்த மாதிரி ஒரு கூபூர்ல வந்து அலுவலக சத்தம் கேட்குது அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் அந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கே பயமா இருக்கு, எங்க சித்தி வேற கடைக்கு இப்பதான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைங்க வந்து இல்ல கக்கா உண்மைதான் கக்கா அப்படின்ட்டு அதுங்க பார்த்து சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிடுச்சுங்க. நானும் எங்க சித்தியும் வந்து சித்தி மேல வந்துட்டாங்களா, நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்பதான் உட்காந்துருக்கேன். அன்னைக்கு நான் உடம்பு சரியில்லை, ஸ்கூல் கூட போகல. சரி அப்புறம் வந்து பெட்டெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் என்னோட திங்ஸ் எல்லாம் விளையாண்ட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் உள்ளுக்கு இருக்கேன். வீட்டுக்கு இருந்தாலும் எங்க சித்தி வந்து கத்துனாங்க, ஜனனி அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. கத்துன கையோட நான் ஏன் சித்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு பார்த்தேன். நான் கூட எதை கீழே விழுந்துட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியலன்னு போய் பாக்குறதுக்கு போனேன். அப்போ பாக்குறதுக்கு போனோன்னா சித்தி வந்து டக்குன்னு போயிட்டு கதவு இப்படி சாத்திட்டு நீ உள்ள போன ஏன் சித்தி இவ்வளவு போறதுக்கா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். கேட்டோன்னு இல்ல ஜனனி எனக்கு பாதியா 2 கால் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பிஞ்சு போறது பக்கத்து வீட்டுக்கு நடந்து போறத நான் பார்த்தேன். எங்க வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டு அப்படி அந்த இருக்குல்ல அந்த புகையெல்லாம் வந்து பிஞ்சு ரத்தத்தோட வெறும் கால் நடந்து போறத பார்த்தாங்க. அப்ப எங்க சித்திக்கு என்ன நினைச்சாங்கன்னா நான் வந்து வெளியே இருந்து இப்பதான் உள்ளுக்கு வருவேன், நான் உள்ளுக்கே போலான்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்பதான் வந்து நாட்டுல வந்து நீங்க என்ன பாத்தீங்க வச்சு அப்படின்னு சொன்னா இல்ல ஜனி நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்பயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை தான் அப்படின்ட்டு. அவங்க வந்து வெறும் கால் மட்டும் தான் பார்த்தாங்களா இல்ல அப்ப பாடி அதெல்லாம் இருந்ததா? கை கால்லாம் உடம்பு இருந்துச்சா? உடம்புலாம் இல்ல, வெறும் கால் மட்டும். வீட்டுல சித்தி வீட்டுல வந்து கேட்ல வந்து ஒரு மாதிரி வலை அடிச்சிருப்பாங்க. அந்த வலை அதுக்கும் வந்துட்டு கிளியரா தெரியாது. அந்த மொஸ்கிட்டோ எல்லாம் வந்து பூராம இருக்கிறதுக்கு இது பண்ண மாட்டாங்க, வலை அடிக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி வலை அடிச்சு வச்சிருந்தனால அந்த கால் வந்து போனதை பாத்துட்டாங்க. அந்த பாடி கூட இல்ல, பாதி வரைக்கும் தான் அடிச்சிருப்பாங்க. மீதி வந்து பயப்படாம கிட்ட போய் பார்த்தாங்க, என்ன இப்படி இப்படின்ட்டு, சின்ன பிள்ளைங்க ஏதோ ஓடுதுங்க அப்படின்ட்டு. வெறும் கால் மட்டும் காணாம நடந்து போதாரு. அப்ப என்னை கூப்பிடும் போது நான் போய் முகத்தை போய் பார்த்தப்ப சிட்டியும் அப்படின்னு சொல்லி அடிச்சு என்னை போய் பார்க்கும் போது அப்படியே முகலாம் பூச்சாட்டு ஆகி ஒரு மாதிரியா மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் உண்மையா ரொம்ப பயந்துட்டேன். சித்தப்பா எல்லாம் வந்து நைட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் பிரேஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் நினைச்சிட்டேன், ஏன்னா அப்பா இங்க வந்தாலே நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு கண்ணப்படுது, இதுக்கு மேல பட்டு நாங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளியரா இது பண்ணாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் போயிட்டு சாமி எல்லாம் பார்த்தாங்களாம். அவங்க உஸ்தாட்லாம் இங்கே போய் கிளாம்தான்ல போயிட்டு பார்த்தாங்களாம். அங்க பார்த்தப்ப சொல்லியிருக்காங்க, அங்க உள்ளதை வந்து செஞ்சு வந்து எடுத்தா அந்த வரிசையில ஒரு ஒரு ஆளோட உயிரை யாராச்சும் எடுக்கிறோம், ஒரு பேபியோட உயிரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே அதனால அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கம்பவுண்ட்ல போய் பார்த்தாங்க. அது என்ன ஒரு ஆத்மாவா இல்ல வளர்க்குற ஏதாவது தோயோலா ஜீனா? அதெல்லாம் இல்ல. அந்த ஆத்மா வந்து மச்சான் அங்க அந்த பிளாட் கட்டும் போது ஒரு இந்தோனேஷியாக்காரன் வந்து மேல இருந்து கீழே வந்து இறந்துட்டானா. 8வது மாடியில இருந்து தான் 8வது மாடி கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து கீழே வந்து இறந்துட்டாங்க அப்படி வேற சொல்லியிருந்தாங்க. அந்த ஆத்மாவா இல்லைன்னு தெரியல. ஆனா அது பொம்பளை உருவத்துல எல்லாம் பார்க்கும் போது வந்து ரொம்ப கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. அது வந்து பக்கத்து வீட்டு எங்க பச்சி இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கச்சாவ் பண்ணிட்டு இருக்குங்க. அது ஒரு மோகினின்னு கூட சொல்லலாம். மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருமதி ஜீவா, உங்களை பயன்படுத்திய சம்பவம் என்ன? அப்ப வந்து 2014 வருஷம் நாங்க கல்யாணம் பண்ணி 1 மாசம். ஹஸ்பண்ட் வந்து பிணையில உள்ளவங்க, நான் வந்துட்டு பேரால உள்ளவங்க. கல்யாணம் பண்ணி நான் பேராக்கு போயிட்டோம். அங்க தனியா வீடு எடுத்து நாங்க அங்க இருந்தோம். அப்ப ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல் இஷ்யூனால நாங்க திருப்பி பிணைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. சோ நாங்க என்ன பண்ணோம், நம்ம பைக்லயே டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல காலையில 8 மணிக்கெல்லாம் பேரால இருந்து கிளம்பி இங்க வந்து பிணைங்களை எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பி நாங்க திருப்பி பேராக்கு போறதுக்குள்ள மணி வந்து ராத்திரி 12க்கு கூட ஆயிடுச்சு. அப்ப போய்கிட்டே இருக்கும்போது நானும் ஹஸ்பண்ட் மாறி மாறி தான் டிரைவ் பண்ணுவோம். மோட்டோ டிரைவ் பண்ணும் போது அப்ப டைப்பிங்ல வந்து தெருவுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்துட்டு ஈஜோக் பாதை மாதிரி இருக்கும். வலுவா இருக்கும் அந்த பாதை. பழைய பாதை, நிறைய காடா இருக்கும். பழைய பாதை நிறைய காடா இருக்கும். ரோடு கூட வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. அது புளி மேலும் பள்ளமா இருக்கும். அப்போ அந்த பாதை வந்து வெளியே ஆயிட்டு நாங்க சிக்கேவான் தாண்டி பத்து சுக்குலுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த பாதையை வந்து 2 சைடு வந்து கம்பம் பாய்க்காரங்க கம்பம் இருக்கும். நடுவுல வந்துட்டு ரோடு வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. மேடும் பள்ளமாவும் தான் இருக்கும். அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, பரவாயில்ல மோட்டோ என்கிட்ட கொடுங்க, நீங்க பின்னால உட்காருங்க, நீங்க ரொம்ப நாளா மோட்டோ ஓட்டிட்டீங்க, அப்ப உங்களுக்கு டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப நானும் சரின்னு சொல்லிட்டு அப்ப அவரு என்னோட நேரம் நல்லா கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் டிஃபரன்ஸ் தான் தெரியுங்களா. மோட்டோ நல்ல வேலை அவரு எடுத்தாரு அந்த நேரத்துல. அப்ப சரி நான் மோட்டோ எடுத்துட்டு நான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இடம் அந்த கம்பவுண்ட் தாண்டதுக்கு பிற்பாடி வந்துட்டு சுத்தில வந்து ஒரு விளக்கு ஒண்ணுமே இருக்காது. நம்ம மோட்டோ பைக் விளக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. எதிர்த்துல வர லோரி காடி எல்லாம் வருது இல்ல, அதோட விளக்கோட வெளிச்சத்துல மட்டும்தான் நம்ம டிரைவ் பண்ண முடியும். அப்ப சரின்னு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு பெரிய பாலம் வரும். அந்த பாலத்தை ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னாக்கா நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். இன்னும் 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவோம். அப்ப போய்கிட்டு இருக்கோம். மின்னுக்கு வந்து ஒரு கிரீஸ் மோட்டோ, ப்ளூ கலர் கிரீஸ் மோட்டோ. ஆனா பின்னால வந்து பிரேக் லைட்டும் இல்ல, மின்னுக்கு லைட்டும் இல்ல.
அந்த பொம்பளை ஆனா பொம்பளாலே அந்த பொண்ணு வந்து தலையில ஹெல்மெட்டும் போடல, கையில வந்துட்டு கை செயின் போட்டிருக்காங்க. அது நல்லா தெரியுது, கோல்ட் கை செயின் போட்டிருக்காங்க. கோல்ட் கை செயின் போட்டுக்கிட்டு அவங்க மோட்டோ ஓட்டி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் வந்து நான் பாத்துட்டேன், ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்றாங்க. அப்ப நான் பின்னால இருந்து நான் பாத்துட்டேன். பாத்துட்டு அவங்க முடி வந்து கிட்டா நம்ப மாட்டேங்கிட்டா மோட்டோல உட்காந்து இருக்காங்க. மோட்டோல உட்காந்து அவங்களோட முடி வந்து முட்டி வரைக்கும் இருக்கு. பின்னால வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னமோ ஒண்ணு ஃபீல் பண்ணிருச்சு, சம்திங் என்னமோ நம்மளுக்கு சரி வரல. நம்ம வந்து பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன இந்த இன்சிடென்ட் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பேசாம ரைட் ஹேண்ட் சைடு திரும்பிடுவோம். ஏன்னா அந்த பாதையில போற பாதையில எப்படி சொல்றது, ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு கோயிலாவது இருக்கும். முனீஸ்வரர் கோயில் இருக்கும், காளியம்மா கோயில், நாகம்மா கோயில், அந்த மாதிரி எல்லாமே வரிசையா இருக்கும். அப்ப நம்ம கோயிலை பார்த்து நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டு வருவோம். இது என்னமோ சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளாரே வேண்டிக்கிட்டு வரேன், நல்லபடியா எனக்கு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு வரேன். அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, மின்னுக்கு பாரு ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை போகுது, அது இந்த நேரத்துல எதுக்கு அது போய்கிட்டு இருக்கு. ஆனா ஹஸ்பண்டுக்கும் அந்த நேரத்துல அந்த தாட் வரல, என்னத்துக்கு இந்த நேரத்துல லைட் இல்லாம தலையில ஹெல்மெட் இல்லாம எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை போய்கிட்டு இருக்கு, அந்த எண்ணம் அவருக்கு வரல. இவர் வாய மூடிட்டு பேசாம மோட்டோ ஓடிட்டு பின்னாலே போயிருந்தா கூட பிரச்சனை இல்ல, போய் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு நேரா அது மோட்டோ கிட்ட போயிட்டாரு, பக்கத்துல இருக்காரு. அது திரும்பி பாத்துருக்கு ஹஸ்பண்ட. பார்த்த உடனே ஹஸ்பண்ட் மோட்டோ அவர் ரேஸ் பண்ண வேகத்துக்கு மின்னது கண்டி ஒரு லோரி எதனா வந்துருச்சுன்னா நானே ஹஸ்பண்ட் அன்னைக்கே ஸ்பாட் அவுட் ஆயிருப்போம் அந்த இடத்துல. நாங்க அவ்வளவு ஒரு ஸ்பீடா ஒரு மோட்டோ எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜம்பத்தன் ஏறி இறங்கி அவங்க முன்னுக்கு ஒரு டிராபிக் லைட் வரும். அப்ப அந்த டிராபிக் லைட்ல வந்துட்டு ரெட் லைட் போட்டோம்னா நின்னாரு. அப்ப நின்ன உடனே நான் கேட்டேன், ஏன் இப்ப மோட்டோ வேகமா ஓட்டிட்டு வந்தீங்க, என்ன பிடிச்சி ஏசினாரு, உனக்கு அறிவு இருக்கா, எந்த நேரத்துல என்ன கேட்கற, பசங்க நான் வீட்டுல போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டோம். மணி 2 ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் தூங்கும் போது தான் நான் கேட்டேன், என்னதான் அது பாத்தீங்க, ஏன் நீங்க வந்து இப்ப என்கிட்ட இப்படி கத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்ன அங்க என்ன பார்த்தாருன்னா வந்து அந்த மோட்டோக்கும் எங்க மோட்டோக்கும் பக்கத்துல போனாருல, அந்த பிள்ளை வந்து திரும்பி இவரை பார்த்திருந்திருக்கு. பார்த்துட்டு கண்ணுல இருந்து 2 கண்ணுல அப்படியே பிளட்டா ஊத்துதான். பல்லு வந்துட்டு அதோட அந்த டாகு இருக்குல்ல, அந்த வெளியே டாகு இருக்குல்ல, அது வரைக்கும் பல்லு அவ்வளவு நீட்டுக்கு இருந்திருக்கு. அவரு அந்த பேனிக்ல தான் மோட்டோ அவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போய் அதோட இது என்னன்னாக்கா, நம்ம அந்த மாதிரி நம்ம திடீர்னு பயம் ஒருத்தணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து பேனிக் ஆகி மின்னுக்கு ஒரு லோரிலயோ இல்ல காடியிலயோ கண்டிப்பா வந்து அவங்க வந்துட்டு என்ன சொல்றது மோதத்துக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த ஒரு இதனாலதான் வந்துட்டு நாங்க வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தோம். சோ பார்த்த இடத்துல அவங்க அப்புறம் சொன்னாங்க, அந்த இடம் வந்து உண்மையுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற இடம், ஏன்னா வந்து நிறைய பேர் அடிபட்டு எல்லாம் இறந்து போயிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா அடிபட்டு லோரியோ வர மரநாள்ல தெரிஞ்சிருக்காங்க ஒரு ஆள் அடிபட்டு இறந்துருக்காங்க சொல்லி, பாடியே கிடைக்காமலாம் கூட போயிருக்கு. ஐசி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க யார் இறந்து போனா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ அதனாலதான் வந்துட்டு மேபி அந்த மாதிரி இறந்து போன ஒரு ஆள் தான் அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஒரு விஷயத்துல கீதா நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொன்னேன் கீதா. எனக்கே தெரியல, நான் அந்த டைம் பிரெக்னெண்டா இருந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொன்னேன், நம்ம கும்புற சாமியா இல்ல எங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியமான்னு தெரியல, இது வந்து எப்பயோ போக வேண்டியது, இன்ன வரைக்கும் வந்து நம்மளுக்கு கடவுள் தான் தோணேன் அப்படின்னு. இப்ப மகளுக்கு 6 வயசு ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நீங்க பைக்கை ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். அந்த பெண்ணை வந்து நீங்க ஓவர்டேக் பண்ணும்போது அந்த பெண் திரும்பி பார்த்திருக்காங்க, ஆனா நீங்க பாக்கல. அறவே நான் பாக்கல, ஏன்னா வந்து நான் பின்னால அவங்கள பின்னால இருந்து நான் அவங்க முடிய பார்த்தேன் பாருங்க. இப்ப நார்மலி நம்ம மோட்டோல வந்து ஹெல்மெட் போடாம நம்ம மோட்டோ டிரைவ் பண்ணிட்டு போறோமா, நம்ம முடி எப்படி அறக்கும் ரைட்டுமா, ஒண்ணுமே இல்ல, முடி அப்படியே தலை சீவன மாதிரியே போறாங்க. எனக்கு அதுலயே ஒரு டவுட் வந்துருச்சு, எனக்கு என்னமோ மனசுல என்னமோ தோணுது, ஆனா இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்துக்கிட்டு இருந்தவா டக்குன்னு நான் ரைட் ஹேண்ட் சைட் நான் பார்த்து திரும்பிட்டேன். இவருக்கு அதை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி போய் தான் அது மூட்டை கட்டி இவர் பயந்துகிட்டு மோட்டோ அவ்வளவு ஸ்பீடா எடுத்துட்டு போனது. அப்ப நான் வீட்டுக்கு வந்து ஏசினேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி வரலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் இது மர்மதேசம்.
திருமதி ஜீவா, உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க. ஓகே, அப்ப வந்து நாங்க வந்துட்டு பேரால ஒரு எஸ்டேட்ல இருந்தோம். அந்த எஸ்டேட்ல வந்துட்டு அப்பாவுக்கு வந்து வேலை டிரான்ஸ்பர் ஆகி அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க வந்தோம். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. எனக்கே வந்து ஒரு 11 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கடைசி தங்கச்சிக்கு வந்து இன்னும் ரொம்ப வயசு குறைவு, பேபியா இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து ஒரு டொரியா மரம் இருந்துச்சு, பெரிய டொரியா மரம். எஸ்டேட் மின்னுக்கு இருந்து குவார்டர்ஸ் மின்னுக்கு இருந்து பார்த்தாலே அந்த டொரியா மரம் அவ்வளோ அழகா உயரமா தெரியும், அவ்வளோ பெரிய மரம். ஸோ அந்த வீட்டுக்கு நாங்க போகும்போதே அம்மா சொன்னாங்க அப்பா கிட்ட, என்ன வீட்டு முன்னாடி டொரியா மரம்லாம் இருக்கு, நமக்கு சரியா வரமே தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அப்பா சொன்னாரு, என்ன பண்றது, எஸ்டேட் குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப மாட்டேங்கிட்டா நாங்க அந்த வீட்டுக்கு போய்கிட்டா நாங்க என்னென்ன மாதிரியான இதெல்லாமோ நாங்க அந்த இடத்துல அனுபவிச்சுட்டா. எப்படி சொல்றதுன்னா, என்னோட தங்கச்சி கடைசி தங்கச்சி அவங்க தூங்கும் போது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரூம்ல. அம்மாக்கு நல்லா தெரியுதான், காலை பிடிச்சி தங்கச்சி காலை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆளு மெட்டில இருந்து. அப்ப அம்மா வந்து பாப்பா வந்து கையில பட்டுக்கிட்டு இருக்கும் போது, என்ன தினமும் நவுந்து போற மாதிரி ஃபீலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பாப்பா அப்படி நவுந்து போறாங்களாம் மெட்டில இருந்து. என் தங்கச்சி அம்மா டக்குனு பிடிச்சி இழுத்துட்டாங்களாம். அப்ப அம்மா கனவுல வந்துட்டு அது வந்து வாய் திறந்து கேக்குது அம்மாட்ட கனவுல, உனக்கு தான் இவ்வளவு பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குங்களே, எனக்கு ஒரு பிள்ளைங்க கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காலை பிடிச்சி இழுத்து இருந்திருக்கு. அப்ப அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தடவை நாங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தானே, சோ நாங்க ஸ்கூலுக்கு போயிருவோம், 2வது ஸ்கூல் தான் படிக்கிறோம். அப்ப ஸ்கூலுக்கு போன பிற்பாடு அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, வீட்டு எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தலை சீவலாம்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னுக்கு போயிட்டு தலை சீவிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து கண்ணாடியில வந்து பாக்குறாங்களாம். இந்த இப்ப நம்ம ரூம் இருக்குன்னா, அப்ப ரூம் வந்து ஒரு ஸ்கொயர் சைட்ல தானே இருக்கும். அந்த ஸ்கொயர் சைட் இருக்கும் போது அந்த மூளை இருக்குல்ல, அந்த 4 மூளை இருக்குல்ல, அந்த மூளையில 4 மூலையில ஒரு மூலையில அப்படி பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு அம்மா கிட்ட வந்து அந்த உருவத்தை வந்து காட்டணும். அம்மா வந்து பாத்துருக்காங்க. காட்டுனது யாரு? ஒரு உருவம் பயந்துகிட்டு அதோட உருவத்தை வந்து இந்த கண்ணாடியில காட்டியிருக்கு. அப்ப அம்மா திரும்பி பாத்துருக்காங்க. திரும்பி பார்க்கும் போது நேர்ல காட்ட தெரிய மாட்டேங்கிறான். ஆனா வந்து கண்ணாடியில பார்த்தாக்கா தெரியுது அந்த கருப்பு உருவம் தெரிஞ்சிருக்கு. அப்ப அம்மா வந்து இந்த கதையெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்லல, ஏன்னா நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதனால பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அறவே சொல்லவே இல்ல அம்மா. அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? எரிஞ்சு போன மாதிரி இருந்திருக்கு, கருப்பா இருந்திருக்கு, பயங்கரமா எரிஞ்சு போய் கருப்பா இருந்த ஒரு 13-14 வயசு பையன் எப்படி இருப்பான், உயரம் அந்த உயரத்துக்கு அப்படி நடுங்கிக்கிட்டு பயந்துகிட்டு கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், அந்த மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அம்மா வந்துட்டு எங்கிட்ட எல்லாம் சொல்லல, எங்கன்னா நாங்க பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் நாங்க அந்த வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல 6 வருஷம் நாங்க இருந்தோம். அதோட வந்து எங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கு. ஆனா அப்பா வேலை செய்யற இடத்துக்கு இருந்து அந்த சொந்த வீட்டுக்கு போறது வந்து ரொம்ப தொலைவு. அப்பா டெய்லி டிராவல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் வந்து அங்கேயே இருந்தோம். அப்ப இந்த ப்ராப்ளம்லாம் நாளடைவில் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சோன்னே அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து பயம் வந்துச்சு, என்ன பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்பா என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்ல தொலைவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடுவோம், போய் நம்ம அங்கேயே இருந்துகிட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கலாம் சொல்லி அதோட நம்ம அந்த வீட்டை விட்டு நம்ம வந்துட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா அந்த வீட்டுல இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். என்ன மாதிரி? ரூம்ல தங்கச்சி ஒரு தடவை சாமி மேட சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சாமி கும்பிடுறதுக்குன்னு சொல்லி. ஜன்னல் வழியா வந்து யாரோ சிரிச்சா எப்படி இருக்கும், வேகமா சிரிச்சிருக்காங்க பொம்பளாலு. அப்ப பக்கத்து வீட்லயும் யாரும் இல்ல, பக்கத்து வீடு கோச வீடு, வீட்டுக்கு பின்னாடி வந்து செம்பன மரம், எல்லாமே ஆல்பா மரம் தான் இருக்கும். இந்தாண்ட பக்கமும் அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வேலி சுத்தி வேலி போட்டிருப்பாங்க, 2 வீட்டுக்கு ஒரு வேலின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆள் வரத்தா இருந்தாலும் மின்னுக்கு கேட் வழியா தான் வரணும். அப்ப தங்கச்சி நினைச்சுக்கிட்டாங்க நானும் சும்மா விளாட்டுக்கு வந்து பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன், டியூஷன் போறதுக்காக குளிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி தங்கச்சி சொல்லியிருக்காங்க, அக்கா என்னக்கா விளாண்டுகிட்டு இருக்கேன், பெசாம ஏன் அவனுக்கு இந்த மாதிரி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப திருப்பி சிரிச்சோன்னா அவங்க பயந்து கத்த ஆரம்பிச்சோன்னா அப்ப நானும் குளிச்சுட்டு பாத்ரூம் வெளியானே ஏன் கேட்டதுக்கு அப்புறம் அம்மாட்ட சொன்னா அம்மா ஏசினாங்க. அதனால உங்ககிட்ட எல்லாம் சொல்றது இந்த மாதிரி விளாட்டுலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. அப்புறம் அம்மா வீட்டுல அந்த மஞ்சள் தண்ணி கோமியம் அதெல்லாம் தெளிச்சு எல்லாம் இது பண்ணி சாமி எல்லாம் கும்பிட்டு. ஆனா அப்ப கூட ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த வீட்டுல நாங்க இருக்கிற வரைக்கும். அம்மா அந்த உருவத்தை பார்த்தாங்களே கண்ணாடியில, பார்த்ததுமே அன்னைக்கே வந்து ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் செய்யலையா, ஏதோ போமோ எதுவும் சாமி பார்க்குற மாதிரி? என்னன்னாக்கா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்த உடனே அந்த மாதிரி உருவம் தெரிஞ்சோன்னா அம்மா போய் ஒரு இடத்துல பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அந்த பாக்குறவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து அம்மா வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க கீதா, இன்ன வரைக்கும் அம்மா அப்படிதான், அவங்களுக்கு ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பார்த்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க வந்து முடிஞ்ச
அளவுக்கு அந்த மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த சாமி இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அவங்க பார்த்தும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து, நீங்க வந்து வீட்டுல வந்து நம்ம வீட்டுல வந்து டெய்லி வந்து அம்மா மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி வேப்பிலை கட்டுவாங்க, மாங்காய் இலை எல்லாமே கட்டுவாங்க, கோமியம் தெளிப்பாங்க, சாம்பிராணி போடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அது வந்து காட்டுது, இந்த வீட்டுல இருக்க நீ அதெல்லாம் செய்யாத. அந்த மாதிரி அம்மா செய்ய செய்ய செய்யதான் அது ரொம்ப அதோட சேட்டை வந்து ஆக்ரோஷமாச்சு. அப்ப அவங்க பார்த்த இடத்துலயே அவங்க அப்படிதான் சொன்னாங்க, இதனாலதான் வந்து அவங்க அது வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Ragaville Marmadesa.